இப்பெல்லாம் ஒரே கிளிக்ல எல்லாம் வந்து நமக்கு நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டோட வேலைகள் வந்து கட் ஆகும். விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டுக்கும் இது ஒரு ஆப்பை விட சவாலா இருக்கு. அவருக்கு 10 பேர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு ஆள் ஏஐக்குன்னு படம் எடுப்பாங்க, ஹியூமன்ஸுக்குன்னு படம் எடுப்பாங்க. ஏஐ யூஸ் பண்றதுக்கு ஒரு மூளை வேணும்ல. பட் ஏஐ வந்து ஹேட் பண்ணி ஏஐ வந்து நீங்க வந்து கத்துக்காம இருக்காதீங்க. ஃபியூச்சர்ல நீங்க மட்டும் தன்னந்தனியா நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை கூட வரலாம். ஏஐ ஃபிலிம் மேக்கிங் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எங்க பார்த்தாலும் ஏஐ ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ நம்ம சோஷியல் மீடியால கூட அந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இது வந்தப்போ ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. இது ஏஐ தான், இது ஏஐ இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அண்ட் அவங்க இப்போ கடைசியா வீடியோவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒருவேளை ஃபேஸ் எல்லாம் ஏஐல ஸ்வாப் பண்ணிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து படத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. கூலியில வந்து யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி சினிமாக்குள்ள ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏஐ வந்து படங்களுக்குள்ள, அதாவது சினிமாக்குள்ள வரும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து மாறுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம மேலாப்புல ஒரு இன்ட்ரோ பார்த்துருந்தோம். ஏன்னா ஏஐ வந்து எல்லாரும் யூஸ் பண்றாங்க, எல்லாரும் கையிலயும் இருக்கு. சின்ன மொபைல்ல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய படங்கள்லயும் அதை இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்றாங்க. இப்போ அதுல ஒரு டிஸ்கஷன் என்ன வருதுன்னா, நிறைய டெக்னீஷியன்ஸோட வேலை வாய்ப்புகள் எடுக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வந்து இந்த ஏஐ ஃபிலிம் மேக்கிங் வரும்போது வருது. இல்லைன்னா என்னோட ஒரு ஒப்பீனியன். ஏன்னா நான் வந்து ஏஐ யூஸ் பண்றதுக்கு ஒரு மூளை வேணும்ல. அதை அந்த பிரெயின் ஒர்க் பண்றதுக்கு இன்னொரு பிரெயின் ஒர்க் பண்ணணும், ஒரு ஹியூமன் பிரெயின் வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் எனக்கு இந்த ஃபிலிம் மேக்கிங். பட் இப்போ இன்னொன்று பிரச்சனை என்ன வருதுன்னா ப்ரோ, இப்போ இவங்க பண்ண மாதிரி இப்போ ஏஐல வந்து இது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்கேல்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்டோட வேலைகள் வந்து இங்க கட் ஆகும். இப்போ பாகுபலி பாய் ஒரு படம் வைங்களேன், பாகுபலி அனுஷ்கா பக்கத்துல ஒரு 4 பேரை மட்டும் நிக்க வச்சுட்டு பின்னாடி ப்ளூ ஸ்கிரீன் வச்சு எடுத்துட்டு ஏஐல வந்து ஒரு 1000 சோல்ஜர்ஸ் பின்னாடி போடு அப்படின்னா அது போட்டுற போது அவங்களோட ட்ரெஸ் இப்படி இருக்கணும், காஸ்டியூம் இருக்கணும், எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கொடு அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துற போது. ஸோ ஜூனியர் ஆர்டிஸ்டோட செலவு வந்து கம்மியாகுது. இதை வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இதை வந்து பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு கம்மியாகும்போது அவங்க கண்டிப்பா பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க அதை ப்ரெஷர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டுக்கும் இது ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கும். ஆப்பை விட சவாலா இருக்கு அவருக்கு. ஏன்னா இப்போ விஎஃப்எக்ஸ் வந்து மேனுவலா விஎஃப்எக்ஸ் பண்ற ஆளுங்க இருக்காங்க. நம்ம சேனல்ல கூட விஎஃப்எக்ஸ் அனாலிசிஸ் நம்ம டீம் பசங்க வந்து பேசியிருக்காங்க. அந்த பசங்க என்ன சொல்லணும்னா, இது ஒரு சவால் தான். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ஏஐ இன்டகிரேட் பண்ணி ஹவு டு ஒர்க் இன் விஎஃப்எக்ஸ் அப்படின்றது தான் அவங்களும் கத்துக்கிட்டு. அது இப்பவுமே நிறைய பேர் ப்ரோ ஏஐ டூல்ஸையும் அவங்களோட மேனுவலான விஎஃப்எக்ஸ் மிக்ஸ் பண்ணி பண்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஎன்ஜி எடுக்கணும், இல்ல ஒரு 3D மாடல் எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கப்புறம் அதை கம்போஸ் பண்ணும்போது அவங்க பிராக்டிகலா நார்மலா கம்போஸ் பண்ணி. என்னதான் நம்ம ஏஐ இருந்தாலும் அதுக்கு ஒரு ஹியூமன் பிரெயின் தேவைப்படுது, கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏஐ வந்துச்சுன்னா ப்ரோ நிறைய பேருக்கு வந்து வேலை போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா ப்ரோ, ஏஐனால இப்போ ஒரு யூனிட்ல 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த 1000 பேருக்குமே வேலை கட் ஆக போகுது. இப்போ நம்ம நினைப்போம் இப்போ என்னன்னா ஏஐ இப்போ வந்து ஃபேஸ் ஸ்வாப் தானே வந்திருக்கு, இல்ல பாடி ஸ்வாப் தானே வந்திருக்கு, மொத்தமா ஒரு சீரீஸ் எடுக்க ஒரு படம் எடுக்கலாம் லேட் ஆகும், அதெல்லாம் ஒரு 5-6 வருஷம் ஆகும் அப்படி நம்ம நினைச்சோம்னா நோ ப்ரோ, இட்ஸ் ஹேப்பனிங் நவ். ஏற்கனவே நெட்ஃபிளிக்ஸ் ஒரு சீரீஸ் எல்லாம் இது ஒன்னு பண்ணிருக்காங்க, எட்டர்நெட்னு சொல்லி. இல்ல அப்ப அதுல வந்து இதுதானே பண்ணிருக்காங்க, ஏஐ இன்டகிரேஷன் பண்ணிருக்காங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஏஐலயே. அதாவது கேரக்டர் ஸ்கெட்சிங்ல இருந்து அந்த அட்மாஸ்பியர் பண்ணி எல்லாமே ஏஐல பண்ணக்கூடிய வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அமேசான். ஸோ வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல தான் இது நடக்கும் அப்படின்னா நோ, இப்போ ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் இஸ் ஹியர். அப்படிதான் ஃபியூச்சர் இஸ் ஹியர் தான் நம்ம இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்போ இதனால வந்து என்ன ஆகும், மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸும் இதையே அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு செலவு கம்மி இருக்கும். செலவு கம்மி அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அங்கதான் போவாங்க, அது வரும். இப்போ இதை தாண்டி இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் 2 விஷயம் இருக்கு. இப்போ இதனால மொத்தமா இப்படி ஆச்சுன்னா என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரோ வந்து என்னன்னா நமக்கு நிறைய வேலைகள் வந்து சிம்பிளிஃபை ஆகும். ஆமா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவங்க அந்த சீரீஸ்ல அந்த எட்டர்னல் சீரீஸ்ல இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இன்டகிரேட் நிறைய ஷார்ட்ஸ் இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஒயிட் ஷார்ட்ஸ்ல எல்லாம் சிஜி கட் பண்ணி அது ஏஐல வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலை நமக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எடுக்கக்கூடிய அந்த டைம் வந்து நமக்கு கட் டவுன் ஆகும். மேன் பவர் கட் டவுன் ஆகும், டைமும் கட் ஆகும். ஸோ நமக்கு செலவும் அதே மாதிரி டைமும் வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் இதோட மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து டோட்டலா வந்து ஒரு நிறைய பேரை ரீப்ளேஸ் பண்ணிடும். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ப்ராம்ப்ட் போதும், ஆனா ஒரு ப்ராம்ப்ட் பண்ணா ஒரு ஆள் போதும். இப்போ அந்த ஒரு ஆளே என்ன பண்ணுவான், விஎஃப்எக்ஸோட வேலையும் பண்ணிடுவான், கேமரா மூமெண்ட்டையும் அவனே ப்ராம்ப்ட் பண்ணிடுவான், கேரக்டர் டிசைன் பண்ணி அவனே ப்ராம்ப்ட் பண்ணிடுவான். ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 பேர் பண்ணக்கூடிய வேலையை ஒரு ஆள் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு விஷயம்னா, நிறைய ஸ்டுடியோஸ் வந்து ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுக்கும் பயங்கரமான ஒரு பிரச்சனையா இருக்கும். அண்ட் யாராவது நல்ல டேரக்டர் விஎஃப்எக்ஸ்லயோ இல்லை ரியல் எஃபெக்ட்ஸ்லயோ ஏதாவது காட்டினாங்கன்னா
அதை வந்து ஏஐ கூட கம்பேர் பண்ற விஷயங்கள் ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ரோ அண்ட் கான்ல ஒரு புது சோல்ஸ் வந்து உருவாக்குறாங்க. அதாவது இப்போ கோச்சடையா நம்ம பார்த்தோம், அந்த டைம்ல நம்ம வந்து என்னடா இது படம் பொம்மை மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அதோட ரீஇமேஜின்ட் வெர்ஷன் ஒன்று வந்துச்சு, அது வேற லெவல்ல அனிமேஷன் மாதிரி அனிமேஷன் செம்மையா இருக்கு. அந்த மாதிரி அவங்க நினைச்சு இன்னுமே அதை பெட்டரா பண்ணிருக்கலாம். இப்போ ஏஐ கிளிங்ல நினைச்சா அதை போட்டு அப்படியே ரியலிஸ்டிக்கா பண்ண முடியும். இன்னும் பெட்டர் வெர்ஷன் கொண்டு வரலாம். டே பை டே ஏஐ வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே தான் போகுது. இப்போ நம்ம ஒரு கம்பேரிசன் எடுத்தோம்னா, இந்த ஒரு மீம் நான் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தேன், எந்த ஏஐ வந்தாலும் வில் ஸ்மித் வச்சுதான் ட்ரை பண்ணுவோம், அவர் சாப்பிடுறது தான் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு கம்பேரிசன் மாதிரி இல்ல, அதாவது இல்ல அது கம்பேரிசனை விட ஏஐயோட டெவலப்மெண்ட் புரிஞ்சுக்க அதுதான் வில் ஸ்மித் அந்த பாஸ்தா வந்து அதுதான். இப்ப இந்த ஏஐ வரதுனால இப்ப நம்மளே ஒரு படம் பண்ணிருக்கோம் ஏஐல, நம்ம சேனல்ல அந்த படம் இருக்கு, நீங்க போய் ஏத்திரவாணின்னு ஒன்று பண்ணிருக்கோம். ஸோ அது பார்க்கலாம். ஜஸ்ட் அது ஒரு ட்ரையலா தான் பண்ணோம். நாங்க 2 பேர் தான் பண்ணோம். எங்களுக்கு அது சில ஹவர்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு அந்த ஒரு படத்தை பண்றதுக்கு. அப்போ அவ்வளவுதான் அந்த டைம் வந்து அவ்வளோ ஈஸியா பண்ண முடியுது, அவ்வளோ இதா பண்ண முடியுது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரோ, இப்போ அது நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல இது இன்னும் ஜாஸ்தி ஆகும். இப்போ ஃபியூச்சரோட ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த ஹியூமன்ஸ் எடுக்கிற நம்மளுடைய இந்த ப்ராப்பரான இந்த சினிமா வந்து அழியவே அழியாது. 2 கேட்டகரி ஆஃப் சினிமா வந்து இப்போ எப்படி ஓடிடிக்குன்னு படம் எடுக்கிறாங்க, தியேட்டருக்குன்னு படம் எடுக்கிறாங்களோ, அதே மாதிரி ஏஐ ஃபிலிம் மேக்கிங் தனியாகவும் ஹியூமன் ஃபிலிம் மேக்கிங் தனியாகவும் வந்துடும் நினைக்கிறேன். சொல்ல முடியாது, நமக்கு ஏஐல சூப்பர் ஸ்டார்ஸ் கூட கிடைக்கலாம். ஏஐல ஒரு கேரக்டர்ல வந்து அனிமேலே வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கு. அதுதான் சொல்றேன், அனிமே நருட்டோக்கு எப்படி ஃபேன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஏஐல நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் உருவாகலாம். இப்போ அனிமேங்கிறது கூட ஒரு ஆள் மைண்ட்ல இருந்து வந்தது ப்ரோ. பட் ஏஐ அப்படிங்கிறது அது எங்க இருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுதான் ஏஐயோட பிரச்சனை. நமக்கு ஏஐ சூப்பர் ஸ்டார்ஸ் வரலாம், ஏஐ சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப் சூப்பர் ஸ்டார்ஸை விட பெரியதாகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தோணுது. அதான் ப்ரோ, இப்போ இதில் இப்போ நீங்கள் ப்ரோஸ் அண்ட் கோன்ஸ் சொல்றீங்களே, இதில் வந்து நான் இன்னொரு மேட்டர் என்ன பார்க்குறேன்னா, நிறைய பேருக்கு வந்து மிஷின் லாங்குவேஜ் எப்படி லேர்ன் பண்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ அடாப்டிங், அதாவது இப்போ நம்ம ஜெமினில போட்டு ஒரு இமேஜை கொடுத்து அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம்னா ப்ளீஸ் ரிமூவ் த பேக்ரவுண்ட் ஆஃப் த இமேஜ் அப்படின்னு போட்டா அது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணும். ஆனா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. நீங்க நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த மிஷினுக்கு இல்லைன்னா அந்த ப்ராம்ப்டிங் சாஃப்ட்வேருக்கு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. அது கத்துக்கிட்டு யாரு முன்னாடி வருவாங்களோ இனிமே ஃபியூச்சர்ல அவங்க தான் கிங். அதாவது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் கிங். ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கிராக் பண்றதுக்கு நமக்கு சில நாலேஜ் தேவைப்படுது. அது ஒண்ணு இல்ல, இப்ப வந்து ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட இப்ப நீங்க சொன்ன மாதிரி கிளிங் இருக்கு, ஜெமினி இருக்கு, சீடான்ஸ் கூட இப்ப வந்து. பட் இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அந்த மாதிரி ப்ராம்ப்டிங்கே நம்ம ஏஐல இருந்து ப்ராம்ப்ட் எடுத்துக்கலாம். ப்ராம்ப்டிங்னே ஜெமினியோட ஒரு இது இருக்கு. அதுலயே ஆனா நம்ம எடிட்டிங் தான். அதான் என்னதான் நம்ம எடுத்தாலுமே ஒரு ஹியூமனோட ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அதுல வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ப்ராப்பரா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்றது புரியுற அளவுக்கு அதுக்கு இன்னும் வளரல, வளரல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒன்று திங்க் பண்றோம், ஆனா அது மாதிரி வராது. அது நிறைய ஃபிளாப்ஸ் எல்லாம் நடக்கும். ஏன் ஃபிளாப்ஸ் வருதுன்னா அதோட லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சிக்கல, அதனாலதான் ஃபிளாப்ஸ் வருது. அது கத்துக்கிட்டு யார் முன்னாடி வராங்களோ அவங்க தான் டக்குன்னு ஏஐல வந்து. மெஷின் லாங்குவேஜ் வந்து ப்ராம்ப்டிங் ஒரு முக்கியமான விஷயம். மெஷின் லாங்குவேஜ் கத்துக்கிட்டு ப்ராம்ப்டிங் இன்ஜினியர்னு ஒரு செக்ஷனே இப்போ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர் தான் இனி ஃபியூச்சர். 90s இருந்து ஏஐக்கான வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை வந்து மக்கள் கிட்ட கமர்ஷியல் ஆக்கினதான் இந்த 5 வருஷம். இந்த கமர்ஷியல் ஆக்கின 5 வருஷத்துலதான் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் நிறைய வந்துச்சு. நிறைய இப்ப சினிமா அழியும்னு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. 100 வருஷம் ஆச்சு இந்தியன் சினிமா வந்து. ஸோ சினிமா அழியும் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டே இருப்பேன். டிவி வந்தப்போ சினிமா அழிஞ்சிடும், சிடி வந்தப்போ சினிமா, ஓடிடி வந்தப்போ சினிமா அழிஞ்சிடும். ஆனா சினிமாக்குங்கிற அழிவே கிடையாது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, இவால்வேஷன் தான், அடாப்ட் தான் ஆகிட்டோம். ஓடிடிக்குன்னு படம் எடுக்கிறாங்க, தியேட்டருக்குன்னு படம் எடுக்கிறாங்க. இப்ப அதே மாதிரிதான் ஆகும். ஏஐக்குன்னு படம் எடுப்பாங்க, ஹியூமன்ஸுக்குன்னு படம் எடுப்பாங்க. ஏஐ ஃபிலிம் மேக்கிங், ஹியூமன் இவால்வேஷன் தான். ஸோ ஆடியன்ஸ் எவால்வ் ஆகும், இதுதான் வரும். எனக்கு தெரிஞ்சு ஏஐல சூப்பர் ஸ்டார்ஸ் வரலாம், ஏஐல சூப்பர் மாடல்ஸ் இப்பவே இருக்காங்க, சூப்பர் ஹீரோயின்ஸ் வரலாம். நம்ம ஏஐக்கு ஃபேன் பேஸ் தொடங்கலாம். ஏஐக்காக அந்த ஒரு கேரக்டருக்காக ஏதாவது பால் அபிஷேகம் பண்ணலாம், தயிர் அபிஷேகம் பண்ணலாம். ஒரு மேட்டர் என்ன ப்ரோ, உண்மை எது, அதாவது ரியாலிட்டி எது, ஏஐ எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்போதைக்கு ஆடியன்ஸ் கிளம்பி போயிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய வந்து, இப்போ உங்க ஃப்ரெண்ட் அன்னைக்கு வந்து ஏஐ வந்து ஏஐ உண்மையான வீடியோ பார்த்து ஏஐ அப்படின்றாங்க. அதான் ரியாலிட்டி வெர்சஸ் ஏஐ, அதோட டிஃபரன்ஸே தெரியாத அளவுக்கு அது இவால்வ் ஆயிட்டாங்க. பட் இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நிறைய கார்னர்ஸ்ல பார்க்கும்போது ஏஐனால நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஃபிலிம் மட்டும் பார்க்கும்போது நமக்கு ஃபியூச்சர் வந்து எப்படி தெரியுது அப்படின்னா, சினிமா கண்டிப்பா அழியாது. ஆனா இன்னொரு தரமான சினிமா, அதாவது இன்னொரு விதமான சினிமா வந்து உருவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தோணுது. அண்ட் நம்ம இப்பவே வந்து நீங்க வந்து டோட்டலி அகைன்ஸ்டா இருக்காதீங்க. உங்களுக்கு ஏஐல ஆர்ட் பண்றது பிடிக்கல அப்படின்னாலுமே அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபியூச்சர் அப்படிதான் போக போகுது அப்படின்னு தெரியுது. ஏஐ தான் ஃபியூச்சர் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு.
ஸோ நம்ம அதுல வந்து கடைசியில எல்லாரும் அது தெரிஞ்சிருக்குமோ நமக்கு அது தெரியாம இருந்தா நம்ம வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுவோம். ஸோ அதனால வந்து பழகுங்க. நீ சும்மா ஹேட் பண்ணிட்டு சும்மா சீனா போட்டு நான்லாம் ஏஐலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு இருக்காதீங்க. இல்ல நம்மளே ப்ரோ சின்ன சேனல் தான், நம்மளே வந்து எவ்வளவு ஏஐ நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். நம்ம வந்து ஒர்க்ஸ்லயே ஆகட்டும், நம்ம அவுட்புட் நல்லா வர்றதுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்து தம்ப்நெயில்ஸ்லயே ஆகட்டும், எடிட்டிங்லயே ஆகட்டும், நிறைய உள்ள நிறைய வந்துச்சு. முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னா அது மேனுவலா தான் உட்காந்து, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நம்ம FCP எல்லாம் எடிட் பண்ணும்போது கீ ஃப்ரேமிங் பண்றது, மாஸ்கிங் பண்றதெல்லாம் மேனுவல் தான். இப்பெல்லாம் ஒரே கிளிக்ல எல்லாம் வந்துச்சு. மாஸ்கிங் ஆப்ஷனே கொண்டு வந்துட்டாங்க FCP எல்லாம். இந்த ரியாலிட்டியை வந்து நமக்கு ஏத்துக்கிறதுக்கு ஹார்டா தான் இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ஒரு ப்ராசஸ் பழகி கஷ்டப்பட்டு வந்து அடி வாங்கி கத்துக்கிட்டு வரும்போது இன்னொருத்தன் புதுசா வந்தவன் 2 தட்டு தட்டி அவன் அதை பண்றான் அப்படிங்கும்போது நமக்கு அது ஹார்டா இருக்கும் அதை ஒத்துக்கிறதுக்கு. நம்ம அது ஆப்போஸ் பண்ணதான் பார்ப்போம். ஆனா அப்படி அப்போஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்டக் ஆயிடுவோம். அவன் கூடவே சேர்ந்து நம்மளும் அதை பழகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு தோணுது. பட் ஏஐ வந்து ஹேட் பண்ணி ஏஐ வந்து நீங்க வந்து கத்துக்காம இருக்காதீங்க. உங்களுக்கு என்னதான் ஏஐ பிடிக்கலனாலும் என்னென்ன அப்டேட்ஸ் வருது, அது எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிற தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஃபியூச்சர்ல நீங்க மட்டும் தன்னந்தனியா நிக்கிற மாதிரி ஒரு நிலைமை கூட வரலாம். இப்ப நாங்க கிளிங்ல பண்ணிருக்கேன் எங்களோட நாங்க வந்து கிளிங் அண்ட் ஜெமினி ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி அந்த ஒரு ஏஐ ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். ஸோ நீங்க அதை பாருங்க, அதை நாங்கள் டீகோட் பண்ணி இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோலையும் நாங்கள் அதை பண்ணுறப்ப எங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபிலிம் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் ஏஐயா இருந்தாலுமே அதில் ஒரு ஃபிலிம் எடுக்க முடியும். மொட்டையா நீங்கள் ஏஐயை மட்டும் நம்பி உங்களால் ஒரு ஃபிலிம் எடுக்கவே முடியாது. ஸோ நாங்கள் வந்து அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி கற்றுக்கிட்டோம். நாங்கள் ஏன் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணோம் அப்படின்னா, சரி நம்ம பண்ணி பார்ப்போமே, நம்மகிட்ட ஒரு லேப் இருக்கு, லேப் போதுன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம பண்ணி பார்ப்போம், பண்ணி பார்த்து எப்படி வருதுங்கிறத கற்றுக்குவோன்னு சொல்லி தான் நம்ம பண்ணோம். பட் நாங்கள் வந்து அதை எந்த விதத்தையும் ப்ரொமோட் பண்ணவோ இல்லை அதுவோ பண்ணலை. ஆனா நீங்க அதை கத்துக்காம இருக்காதீங்க. கத்துக்காம இருக்கிறது ஒரு தப்பு இல்லை. கத்துக்காம இருக்கிறது ஏதாவது ஃபியூச்சர்ல உங்களை பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஐ இஸ் த ஃபியூச்சர். நான் சொல்லல, உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கோ வித் த ஃப்ளோ, பழகிக்கோங்க. அதுக்காக வந்து நீங்க கத்துக்கிட்ட உண்மையான ஆர்ட்டை வந்து விட்டுருங்க அப்படின்னு நாங்க சொல்லலை. ஆர்ட் இஸ் ஆல்வேஸ் ஆர்ட். இப்போ எங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஏஐ பண்ணப்போ கிடைக்கல. நாங்களும் கேமரா ஆன் பண்ணி நாங்க வேர்க்கிற ஊற்றி எடுக்கும் போதே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சு. பட் இருந்தாலுமே நாங்க ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ யாராவது ஒரு ஆள் எங்ககிட்ட ஏதாவது வேற ஏதாவது விஷயம் ஏஐ கேட்டா எங்களால சொல்ல முடியும், நாங்க அதுக்கு இதா இருக்கோம்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கே திடீர்னு யூடியூப்ல ஒரு அப்டேட் வருது ஏஐ இன்டகிரேஷன் வச்சு, அப்படிங்கும்போது எங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம ப்ராம்ப்டிங்லாம் பண்ணாலும் நமக்கு ஈஸியா இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் ஆகும். ஃபியூச்சர்ல எல்லாத்துலயுமே ஏஐ இருக்கும். நீங்க யூஸ் பண்ற போன்ல இருந்து ரேஷன் வாங்க போறதுல இருந்து ஏஐ இருக்கும். ரேஷன் கடையில் கூட ஆள் இருக்காம இருக்கலாம். ஏஐல நீங்க காட்டிட்டு நீங்க பாட்டுக்கு அரிசி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி கூட வரலாம். அந்த மாதிரி ஏஐ எல்லாத்துலயுமே வரப்போகுது. ஸோ ஏஐ எதிர்த்து நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது கைஸ். ஏஐ வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிருச்சு. ஸோ அது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை கத்துக்கிட்டு போறது ஒரு பெட்டர். ஸோ இது ஒரு சின்ன டிஸ்கஷன் தான். ஏஐ வந்து எப்படி இவால்வ் ஆகுறாங்க, ஃபிலிம் மேக்கிங்ல எப்படி ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணி ஆளுங்க யூஸ் பண்றாங்க, அதனால ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகுமான்னு கேட்டா ஒரு 50% ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு 50% அது தெரிஞ்ச ஆளுங்க அதுக்குள்ள ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு 50% புது வேலைகள் உருவாகவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏஐனால புது வேலைகளும் உருவாக வாய்ப்பு இருக்கு. அந்த ஹியூமன் பண்றதுக்குரிய வேல்யூ வந்து எப்பவுமே இருக்கு. அதுக்கான வேல்யூ எப்பவுமே கிடைக்கும். பட் ஏஐ வந்து சில விஷயங்கள்லாம் ஈஸியாக்கிச்சு. இப்போ நமக்கே தம்ப்நெயில் வந்து நம்ம போட்டோஷாப்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதை விட ஏஐல நமக்கு சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயம் வந்துருச்சு. ஸோ ஃபியூச்சருக்கு, அதாவது காலத்துக்கு மாதிரி ஏஐ கைஸ் மாற்றம் ஒன்றுதான் மாறாததுங்கிற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறணும். காலமும் மாறிட்டே தான் இருக்கும். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனாலதான் நாங்க வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கஷன்ஸ் ஆன்லைன்ல போயிட்டே இருக்குல்ல, சினிமா அழிஞ்சிருமா. ஸோ அதை பத்தி எங்களோட கருத்துனவோ அதை தான் நாங்க சொன்னோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அனுப்பி இதை பத்தி தெரிய வைங்க. உங்களுக்கு என்ன தோணுது, ஏஐ என்ன பண்ணும், ஏஐ இஸ் டேஞ்சரா அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க செகண்ட் டைம் வந்ததுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஆயிடும் ப்ரோ. இல்ல செகண்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டைப் பண்ண ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அண்ட் மேலும் இன்னொரு வீடியோல இதே மாதிரி சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.